ஸ்கூல் லீவ் விட்டதான் விட்டாங்க. டிரைவருக்கு இவ்வளோ அசால்ட் ஆகாது பார்த்துக்கோங்க. மணி 7 மணிக்கு தான் இப்போலாம் எழுந்திரிக்கிறேங்க. ஸ்கூல் இருந்தால் நேரமாக கிளப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ரெடி ஆவேன். பாருங்கள், இப்போ தான் எழுந்திரிச்சி வெளியே வரேன். இன்னும் இந்த வாசல் எல்லாம் கூட்டிகிட்டு செவ்வாய்க்கிழமையில சாமியெல்லாம் கும்பிடணும். வாங்க இன்றைக்கி நாள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஒரு வழியாக ப்ரெஷ் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டிலலாம் ப்ரெஷ் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு. இங்கே மட்டும் பாருங்கள் எப்படி இருக்கணும். பார்த்தீங்களா, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இதுக்கு காரணம் யாருன்னா அந்த சின்ன வண்டு வெற்றி தான். அவனுக்கு எட்டாததுனால அதை தொட்டு உடச்சி வச்சுட்டான். எட்டி உடச்சி வச்சுட்டான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஒரு வழியாக நம்ம வாசல் கூட்டலாம். எனக்கு அப்பா கொடுத்த பாடம் என்ன தெரியுமா, பெரிய தொடப்பக்கட்டை இருக்கும், இதில் கூட்டினா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய தொடப்பக்கட்டை. ஆனால் அவருங்க அதில் கூட்ட மாட்டார், இதில் தான் பெருக்கணும். ஏன்னா குமிஞ்சு ரொம்ப சின்ன தொடப்பக்கட்டை தான் கொடுப்பாரு. குமிஞ்சு பெருக்கு அப்படின்னு சொல்லி அவர் குமிஞ்சு இருந்து வேலை கொண்டாது அப்படின்னு சொல்லி பழக்கிட்டுருக்கார். ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் மாயுமா, காதில் விழுகுமா, மறந்துடுவோம். இருந்தாலும் இந்த காரைக்கு இப்படி இதில் கூட்டினா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது. ஓகே, நீ ஃபாஸ்ட்டாக வேலை செய்வோம். ஒரு வழியாக கூட்டி எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், காற்றால் எவ்வளோ குப்பை நிறைய எவ்வளோ குப்பை. காற்றடிக்கலைன்னா கால் மண் மட்டும் அந்த தூசி மட்டும்தான் இருக்கும். இப்போ காற்றடிச்சதால் எவ்வளோ குப்பை. ஓகே, பெட்ரு பார்த்துக்கோங்க என்ன பண்ணிகிட்ருக்கான்னு. பாயினை எடுத்து டிவியை தான் பார்த்துட்ருப்பான். நம்ம ஏதோ ஒன்று பேசினா எங்காச்சும் ஓடிடுவான். சரி வாங்க, அடுத்தது சமையல் வேலை தான். நைட் முட்டை வச்சு ரசம் வச்சேன், வெறும் சாதம் வச்சேன், அப்படியே இருக்குது. இதெல்லாம் போய் பாஸ் பண்ணணும், கழுவிணும். வாங்க கழுவலாம். உங்கள் வீட்டில் டெய்லியும் நைட்டு செய்கிற சாப்பாடு இந்த மாதிரி மிச்சம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நானும் பாருங்களேன், பழைய தண்ணி ஊற்றி வச்சுருப்பேன். ஆனால் அது யாரும் குடிக்கவும் மாட்டாங்க. குடித்தா நம்ம தான் குடிக்கணும். இவ்வளோ சாப்பாடு வேஸ்ட்டாக போகும் இல்லையா? என்ன பண்ணுறது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரம் கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போய் குளிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம். சாமி கும்பிட்டு சாப்பாடு செய்யணும். நம்ம நான்வெஜ் செஞ்சால் கூட அந்த மாதிரி ஸ்மெல் வராது. ஆனால் முட்டை மட்டும் செஞ்சால் அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப கடுப்பாக இருக்குது. அப்படியே என்னோடய லாங் வீடியோவில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை நல்லா துடைக்கணும். மறுபடியும் இது சோப் ஆயில் போட்டு இப்போ கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா மறுபடியும் நல்லா தண்ணி வச்சு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணணும். இப்படி தான் பண்ணுறேன். அப்படியே எனக்கெல்லாம் ஒரு சின்ன உங்களோட சின்ன டிப்ஸுக்கெல்லாம் இருந்தால் சொல்லிக் கொடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருங்க. என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் மறுபடியும் இதை நல்லா தண்ணி வச்சு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணணும். பாய், டாட்டா. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அப்பப்போ எனக்கு கமெண்ட்டில் ஒவ்வொரு டிப்ஸாக சொல்லிக் கொடுங்க.